ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம மிளகாத்தூள் அரைக்கலாம். வீட்டில் அரைக்க போகிறது வீட்டில் அரைக்க போகிறது இல்லைங்க, மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு அரை கிலோ மிளகா எடுத்துக்காச்சு, 1 கிலோ மிளகா, 2 கிலோ தனியா, அப்புறம் வீட்டில் விழுந்து கிடக்குல்லங்க தாளித்த காம்புங்கள்லாம் இருக்கும் இல்லைங்க, தாளிச்சிட்டு நம்ம வச்சுருப்போம்ல அந்த மிளகா காம்பு, அப்புறம் அடியில் இருக்கிற அந்த மிளகா, அப்புறம் விதைங்களாம் இருக்கும், கறிவேப்பிலை, மிச்சம் இருக்கிற கறிவேப்பிலை காய வச்சு நான் இந்த மாதிரி எடுத்துப்பேங்க. நல்லா வாசனையாக இருக்கும், மிளகாத்தூளுக்கு போட்டாக்கா நல்லாயிருக்கும். தனியாக இந்த காஞ்ச மிளகா விதை, அப்புறமேட்டு கறிவேப்பிலெல்லாம் கலந்து வச்சுக்கலாம். அப்புறமேட்டு அரைக்கலாங்க. நம்ம வீட்டில் அரைச்சி சாப்பிட்டாதாங்க உடம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் கடைக்காரங்கிட்ட கேட்டுக்கோங்க, எவ்வளோ மிளகாய் இந்த மிளகா காரமாக இருக்குமான்னு கேட்டுட்டு அப்புறமே நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிளகா காரமே இருக்காது. இந்த மிளகா ரொம்ப காரமாக இருந்ததுங்க. 1 கிலோ மிளகாய்க்கு நான் 2 கிலோ தனியாக போட்டுக்கினேன். நீங்களும் அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. மிஷினுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு எடை போட்டுட்டு அப்புறமே நம்ம அரைக்கணுங்க. அப்படி அப்படி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த வண்டி ஹார்னு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. ஒரு காமெடியில் சொல்லுவாள், சந்தனம் ஹார்ன் பெல் அடிப்பார், அது ரொம்ப நேரம் கழிச்சு தான் அடிக்குமே. அந்த மாதிரி நம்ம இங்கே அடித்தாக்கா 1 கிலோமீட்டர் தூரம் தான் போய் அது அடிக்குதுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சுவிட்சு போயிடுச்சு சொன்னான் கடைக்கார பையன். அவங்ககிட்ட மாற்றிக்கின்னு மெக்கானிக் பையன் கொஞ்சம் ஜாக்கெட் பீஸாக வாங்க வேண்டியது, மெட்டீரியல்லாம் வாங்க வேண்டியது, அதெல்லாம் கீழே போட்டு காய வைக்கலாங்க. எங்கள் வீட்டில் வளர்க்குற குட்டி பையன் இருக்கான், அவனோட முடியெல்லாம் அதில் வந்துடும், அதனால் அப்படியே வச்சிட்டேன் நான். தேங்க்யூ ஃபார்